இதுக்கு முன்னாடி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் போட்டதோட மெயின் டிஷ் என்ன பண்ணேன் அப்படின்றதான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். யம்மியாக இருந்தது நிஜமாவே. ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் சீரகம் சோம்பு எல்லாம் போட்டுட்டு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் பூண்டு கட் பண்ணி போட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது புதினா போட்டுட்டு 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள் இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதிச்சு வரும்போது ரைஸை வந்து போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. நான் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஒரு ரைஸ் கூட ஒட்டலை. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கி ரைஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கூடவே சேனக்கிழங்கு ரோஸ் தான் வச்சு சாப்பிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு. எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன்ஸில் வாங்கின கேஸ்ட் அயர்னில் தான் வந்து சேனக்கிழங்கு பண்ணேன். நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன். என்னோட சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.